நொளம்பூரில் நண்பனை கொலை செய்துவிட்டு கொலை செய்த நபரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓரின சேர்க்கையால் முடிந்த வாழ்க்கை, என்ன நடந்தது? சென்னை நொளம்பூரில் உள்ள தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியிருந்த இருவர் நீண்ட நேரமாக வெளியே வராததால் விடுதி ஊழியர்கள் நொளம்பூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உள்பக்கமாக பூட்டியிருந்த அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ஒருவர் கழுத்து இறுக்கப்பட்டு கட்டிலிலும் மற்றொருவர் தூக்கிட்டு இறந்த நிலையிலும் கிடந்தனர். இதையடுத்து இருவரின் உடல்களையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு இந்த இருவர் யார், பூட்டப்பட்ட அறைக்குள் என்ன நடந்தது என போலீசார் விசாரணை நடத்த தொடங்கினர். அப்போது இறந்தவர்கள் சென்னை அமைந்த கரையை சேர்ந்த லோகேஷ், அம்பத்தூரை சேர்ந்த வாஞ்சிநாதன் என்பது தெரிய வந்தது. இவர்கள் இருவரும் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் அவர்களின் பழக்கம் அதிகரித்து இருவரும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதற்காக அடிக்கடி தனியார் விடுதியில் அறையை வாடகைக்கு எடுத்து ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் லோகேஷுக்கு திருமணம் செய்ய பெற்றோர் முடிவு செய்துள்ளனர். இதனால் வாஞ்சிநாதனை சந்தித்து ரூம் போடுவதை லோகேஷ் தவிர்த்து வந்துள்ளார். இதனால் வாஞ்சிநாதனுக்கு லோகேஷ் மீது கடும் கோபம் ஏற்பட்டதாக தெரிகிறது. லோகேஷ் மீது அதீத காதல் வைத்திருந்த வாஞ்சிநாதன் தான் ஏமாற்றப்பட்டதாக நினைத்துள்ளார். இந்நிலையில் தனக்கு கிடைக்காதவர் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என எண்ணி லோகேஷை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார். இதையடுத்து கடைசியாக இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என்று கூறி அழைத்து நொளம்பூரில் உள்ள விடுதியில் அறை எடுத்துள்ளார் வாஞ்சிநாதன். ஒருவேளை அப்போது தன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டாம் என வாஞ்சிநாதன் கேட்டிருக்கலாம் எனவும், அதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு லோகேஷை கொலை செய்துவிட்டு வாஞ்சிநாதனும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதற்கு நடுவே லோகேஷை கொலை செய்துவிட்டு தனது உறவினர் ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் வாஞ்சிநாதன் மெசேஜ் அனுப்பியிருப்பதும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் லோகேஷை காணவில்லை என அவரது பெற்றோர் அமைந்தகரை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் அவர் கொல்லப்பட்டது தெரிந்ததும் அவர்கள் கதறி அழுதுள்ளனர். நட்பாக தொடங்கி ஓரின சேர்க்கை மோகம் கொலையில் முடிந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.